உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு, எள்ளு, வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை, பூண்டு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டியை வச்சுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா வறுப்படட்டும். தனித்தனியாக வறுக்கணும். ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ரை ஆகும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளு நான் எப்பயும் கொள்ளு யூஸ் பண்ணுவேன் இட்லி பொடிக்கு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் ரெகுலராக இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை கொள்ளு போட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பெருங்காயம் இட்லி பொடிக்கு போட்டால் டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் நான் பூண்டு போட்டுப்பேன். அடுத்தது எள்ளு, கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை கருப்பு எள்ளு யூஸ் பண்ணாமல் ஒயிட்டு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு நல்லா பொரியட்டும். வரமிளகா போடுறப்பயே உப்பும் போட்டுருங்க. ஏன்னா வரமிளகா நெடி ஏறும். வெறும் வடச்சட்டியில் வறுக்கிறப்ப நெடி ஏறும். அதனால் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நெடி ஏறாது. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை எப்பயுமே நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நல்லா கழுகி துணியில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். வச்சிட்டிங்கன்னா 4 நாளில் இது மாதிரி நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு போட்டு பாருங்கள். இட்லி பொடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருங்காயத்துக்கு பதில் பூண்டு போட்டிங்கன்னா பொடி சூப்பராக இருக்கும். பெருங்காயம் போட்டால் இட்லி பொடியே டேஸ்ட்டே மாற்றிடுது. அதனால் பூண்டு போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு போட்டு பாருங்கள், வாசனையும் நல்லாயிருக்கும். பொடி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா SS மசாலா வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.